சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்டிச்சிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி கட்டிங் பண்ணதெல்லாம் எடுத்து நிக்க அடித்து திருப்பத்துக்கு வந்து குண்டூசி குத்திட்ருந்தேன். குத்தி முடித்ததுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கில் உட்காந்தா மிஷின் ஷாக் அடித்ததால் வந்து அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு கடையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து சண்டே வந்து கொஞ்சம் படிக்க சொல்லி உட்கார வச்சுட்டேன். ஏன்னா மண்டே வந்து அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. வீடை வந்து பெருக்கி துடைச்சி எல்லா வேலையும் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு கருமாதிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே வீடை சுத்தம் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கலை சண்டே. இன்றைக்கி வந்து ஒரு 50 நாள் ஆகுது நாங்கள் நான்வெஜ் எடுத்து. மண்டே தான் வந்து நான்வெஜ்ஜே செய்ய போகிறோம். ரேஷன்லேருந்து வந்து கோதுமை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை வந்து எங்கள் மாமியார் தான் வந்து புடச்சி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் எப்படியும் ஒரு 20 தடவையாவது கழுவியிருப்பேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து நிறைய அழுக்கு இருக்கா மாதிரி இருந்துச்சு. இல்லைனாலுமே நல்லா கழுவிட்டு நம்ம காய வச்சு அரைச்சோன்னா ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 3 கிலோ தான் வாங்கியிருந்தேன். அதை நல்லா அன்றைக்கி ஒரு நாள் வெயிலே நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி சண்டே வந்து ரேஷன் அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் டிஃபனுக்கு. அதையும் நல்லா நிறைய வாட்டி கழுவிடுவேன். எப்போவுமே கழுவுறத வந்து நல்லா கழுவிட்டோன்னா ரேஷனில் வாங்குகிற பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருக்கிற வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னமோ தெரில அன்றைக்கி வேலையே முடியலை. அன்றைக்கி ஈவினிங் வரலுமே வேலை கரெக்டாக இருந்தது. ஏன்னா வீடை பெருக்கி துடைக்க பூஜை சாமான் தேய்க்கன்னு எல்லாமே இருந்தது. பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசியாக அந்த வீடு பெருக்கும்போது அப்பா வீடை பெருக்கிட்டு துடைச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும்னு நினைப்போம். அதுவுமே ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு வேலை. பசங்க வந்து என்ன தான் ஏற கட்டி வச்சாலும் பையன் வந்து ஏதாவது ஒன்று கழிச்சி போட்டுகிட்டே தான் இருக்கான். நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே எனக்கு என் வீடு இவ்வளோ டஸ்ட் ஆகிற மாதிரி இவ்வளோ ஏற கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாள் ஆனாலுமே ஏற கட்டலைனாலும் நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது வீடு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சின்ன பசங்க இருக்க வீடு தான் அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திங்கக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும் கசப்பு தலைக்கு. ஆனால் நான் சண்டேவே நாங்கள் 3 பேருமே குளிச்சிட்டோம். காலையில் மண்டே வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் எண்ணெய் வச்சு குளிக்கலாம் முடியாதுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோனில் திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. நாளைக்கு குளிக்க வேண்டியது இன்றைக்கி குளிச்சிட்டிங்கன்னு. சரி பரவாயில்ல விட்டுட்டேன். பசங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மார்கழி 1 முதல் நாள் வந்து வாசலில் வந்து கோலம் போட்டு விட்டுருந்தேன். போன வருஷம்லாம் வந்து வேலைக்கு போகாததால் கலர் மாவு கோலம் போட்டுட்ருந்தேன். இந்த வருஷம் வந்து சின்னதாக வந்து போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா தெருவாசலும் வந்து போட்டதால் நிறைய வண்டி போயிட்டு வரதால் ஒரு 1/2 அன் ஹவர்லேயுமே எப்படியுமே கலைஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பூஜை சாமான் தேய்ச்சி மட்டும் வச்சுருந்தேன். ஜுரம் அடித்ததால் வந்து குங்குமம் வைக்கல. செவ்வாய்க்கிழமை வச்சு விளக்கேற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதை தேய்ச்சதை எடுத்து ஊற வச்சுட்டேன். இந்த தோசை மாவு வந்து ரேஷன் அரிசியில் பண்ணது தான் நல்லாயிருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ராவுமே போட்டிருந்தேன். நல்லா உப்பி வந்திருக்கு. இட்லியுமே நல்லா ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா உப்பி வரும். தோசையும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். திருவாசல் மட்டும் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு வந்தேன். ஆனால் விளக்கு வந்து காற்றுக்கு நிற்காமல் அணைஞ்சிக்கிட்டே இருந்தது. பூஜா வந்து எழுந்து ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் முன்வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றி விடுடான்னு சொல்லியிருந்தேன். பூஜா சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு வந்திருந்தாங்க. திங்கக்கிழமை காலையில் வந்து முட்டை வேக வச்சுட்டு இட்லி சாதம் கறி குழம்பு செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இதான் முதல் தடவை பசங்க நாங்கள்லாம் வந்து நான்வெஜ் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது. பூஜா எப்போவுமே இந்த மாதிரி குட்டியாக அழகாக ஒரு கோலம் போடுவா. ஒரு 4-5 கோலம் தெரிஞ்சு வச்சுருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.